சொல்ல முடியாதுக்கா. அவ்வளோ சேஃப்டிலாம் இப்போ பகல்லேயே அந்த மாதிரி பண்றாங்க, நைட்ல எங்க சேஃப்டி நகை போட்டுன்னு அது கூட அந்த மாதிரிலாம் சேஃப்டி எல்லாம் வர முடியாது. அது போல் வேற எதனா ஆட்சி வந்துச்சுன்னா பார்க்கலாம். வேற எதனா சேஃப்டி உங்க போலீஸ் கட்டுப்பாடுலாம் நிறைய பண்ணா நல்லா இருக்கும். 12 மணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைக்கா. அது கவர்மெண்ட் தான் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன பண்ண அவர் மு.க.ஸ்டாலின் அவர் கரெக்டா இருந்தாருனாக்கா, அரசாங்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா போலீஸ் கரெக்டா இருப்பாங்க. அவங்க போடுற கட்டுப்பாடு பொறுத்து தான் எல்லாமே பண்ணணும். இவங்க ஃப்ரீயா விட்டாங்கன்னா கிரிமினல்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பணம் வருதுல்ல, அதுதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க அவ்வளவு மோசடி பண்றாங்க, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஒரு 2 3 இலவச திட்டம் கொடுத்துட்டு 10 திட்டத்தை ஏமாத்துறாங்க. நிறைய ஊர்ல நிறைய வசதியே இல்லை. இப்போ கூட காலையில கூட ஒரு நியூஸ்ல 2 மாசமா இது குத்துனுங்கிறாங்க. அவங்க ஆட்சி ஆளுங்க யாருமே எதுவும் வந்து பண்ணலன்னு சொல்லிட்டு மனு கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஏதோ 1 2 பண்ணிட்டு சொல்லி காட்டுறது அது இந்த ஆட்சி தான் காரணம். இதே மாதிரி ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில இதே மாதிரி தான் இருந்துச்சு. கலைஞர் இந்த ஆட்சியில அவர் போனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சி கொஞ்சம் டைட் ஆச்சு, எல்லாம் பக்கம் வந்துச்சு. அவங்க போயிட்டாங்க. இப்ப இவர் வந்தாரு, இந்த ஆட்சி இந்த மாதிரி தான் மாறும். அவர் வந்தாலே இந்த ஆட்சி இப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் ஆட்சி மாறினா தான் நம்ம தமிழ்நாட்டு நிலைமை மாறும். அவர் தர 4 5 இலவச திட்டத்துக்காக அவருக்காக ஓட்டு போட்டு அவங்க அதுதான் அவங்க ஃபேமிலி அவங்க பையனை தான் முதலமைச்சராக பிளான் போட்டுக்கிறாரு. அதனால நம்ம தான் மாற்றி நம்ம முடிவு எடுத்து நம்ம தான் கரெக்டா யாருக்கு ஓட்டு போடணும் போட்டு ஆட்சி மாற்றி நம்ம அரசாங்கம் நம்ம தான் காப்பாற்றணும். தாங்காது, நிஜமா தாங்காது. ஆட்சி மாறினாதான் தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்கும். இல்லைன்னாக்கா அவங்க எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு எடுத்துட்டு ஃப்ரீயா விட்டு போயிடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. ஆட்சி மாற